கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். துலாம் ராசிக்காரர்கள் யாருக்காவது எனக்கு நிறைய கடன் இருக்கு, எப்படி அடைக்க போறேன்னு தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னா, அடுத்த 2.5 வருட காலம் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கடன் தீருவதற்கான, கடன் அடைபடுவதற்கான சாதகமான ஒரு காலமாக நிச்சயமா இருக்கு. அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். அதே மாதிரி நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி உடல்நலம் சரியில்லாம அவதிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமா இருக்கு. அதே மாதிரி எதிரிகளால் கஷ்டப்பட்டவங்க, எங்க போனாலும் எனக்கு ஒரு எதிரி இருந்தான். இந்த காலகட்டங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன ஆஃபீஸ்ல ஒருத்தன் ஏதோ சொல்லி கெடுத்து விட்டான். இந்த மாதிரிலாம் நெறைய பகைவர்கள், எதிரிகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி நீ என்னதான் எதிரிகள் இருந்தாலும், அவர்களே வியக்கும்படியான ஒரு நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு உறுதியா இருக்கு. துலாம் ராசியினருக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி எல்லா விதத்திலும் ஆதாயத்தை தரக்கூடியதாகவே இருக்கிறது. அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க. நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும், கடன் தீரும், பகைவர்கள், எதிரிகள் ஆச்சரியப்படும்படியான அவங்களே வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கான பரிகாரம், இந்த சனி பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க. முடிஞ்சதுன்னா ஒரு முறை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மா மலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படின்னு விநாயகரை வழிபாடு செய்தால் என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்று அவ்வை ரொம்ப அழகாக பட்டியலிடுகிறாள். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எல்லா விதத்திலும் சாதகமாக இருக்கிறது. அவர்கள் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்வது நல்லது. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.